இது ஜர்தோசி பிரைடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிராஸாக போடுறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஜர்தோசியை வந்து குட்டி குட்டியாக சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கிராஸாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கீழே இருந்து எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக எப்போவுமே ஜர்தோசி இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போடணும். எப்போவுமே ஜர்தோசியை வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப ஒரே சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் கீழேருந்தே ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் கீழேருந்தே எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நம்ம 2வும் போடலாம், கவுண்டிங் வந்து என்ன வேணால் போடலாம். இப்போ நான் 3 போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி சேம் சைஸுமே நம்ம ட்ரை பண்ணோன்னா பண்ணலாம். இப்போ இங்கேருந்து கிராஸ் கொண்டு போகிறதுக்காக நான் கீழே கொண்டு வந்திருக்கேன் த்ரெட்டை. கீழே இருந்து கிராஸ் கொண்டு போகிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நான் கிராஸ் கொண்டு போகிறேன். தெரியுதுங்களா? இப்போ அங்கேருந்து அதே சேம் 3 ஜர்தோசி இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் போட போகிறோம். சேம் ஒரு ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு லாக் போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இதில் ஜர்தோசியை மட்டும் ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பியும் நான் அடுத்த கிராஸ் கொண்டு வரப்போ ஸ்டார்டிங் ஜர்தோசி எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த ஜர்தோசியிலேருந்து தான் நம்ம அடுத்தது ஆரம்பிக்கணும். இப்போ முடிஞ்ச இடத்துக்கு நான் முன்னாடி செயின் ஸ்டிச் மூலயமா போயிட்டு அங்கேருந்து நான் திருப்பி ஜர்தோசி இன்சர்ட் பண்ணுறேன். திருப்பி அங்கேருந்து சேம் அதே மாதிரி 3 ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் போட்டிருக்கேன். திருப்பி நான் இங்கே ஸ்டார்டிங் கீழேருந்து முடிஞ்சிருக்கு பார்த்திங்களா ஜர்தோசி, அந்த இடத்துக்கு நான் வரணும். இப்போ நான் மேலேருந்து திருப்பி கீழே வந்துட்டு த்ரெட்டை வந்து முன்னாடி செயின் ஸ்டிச் மூலயமா முன்னாடி போயிட்டு அந்த ஜர்தோசி எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து நான் அடுத்த ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணி போடணும். இது பார்க்க நமக்கு பின்னல் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர் ஜர்தோசியில் ட்ரை பண்ணோன்னா இன்னும் அதோட டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரியும். இப்போ நான் வந்து ஆனால் சேம் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஷியேட் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியலோட. டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சேம் இதையே கண்டினியூ பண்ணுறப்ப முடிஞ்சிடும் ஸ்டிச்சு. இதை தான் ஜர்தோசி பிரைடுன்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.